கம்ப ராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என கூறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி எனவும், அபூர்வ பிறவி மனிதனால் தான் இப்படி கூற முடியும் எனவும் கிண்டலடித்துள்ள வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தியாகத்தின் மீது அபாண்டமாக பழி தூற்றுவது எடப்பாடி பழனிசாமிக்கு அழகல்ல என கடிந்துரைத்துள்ளார். கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் என்று உலகத்திலேயே ஒரு அபூர்வ பிறவிதான் இப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அபூர்வமான மனிதர் அவர் அரசியலிலே விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகளை வசைபாடுகிறார். அவர்கள் தியாகம் செய்தவர்கள், போராட்டங்களை கண்டவர்கள், உதிரம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். ஆக காசு இருந்தால்தான் தேர்தல் வேலை நடக்கும் என்ற நிலை ஏற்பட்ட போது அதற்கு பக்கபலமாக இருந்து திமுக கழகம் நேரடியாக உதவி செய்திருக்கலாம். ஆனால் இப்படி புழுதி வாரி தூற்றி பேசுவது முதலமைச்சராக இருந்தவருக்கு அழகல்ல.